என்ன பாடினீங்க? ஏசேக்கு ப்ரொஃபட்டிக்காக ஆண்டவர் பேசுகிறார் உங்களோட. போகட்டும், ஏசேக்கு போகட்டும், சித்தனாவும் போகட்டும், ரெகபோத் எனக்கு உண்டு. சொல்லு சொல்லு. போனதை பற்றி கவலைப்படாத. பகலில் பார்த்து சொல்ல, ஐயோ மாறா காத்தாரா பாய் சக்கரா தியாந்தாரா பாய். போனதை பற்றி கவலைப்படாது. கழுத போயிடுச்சுன்னு கவலை. நாடு நாடாக தேடுறான், ஊர் ஊராக தேடுறான். ஆனால் கழுதையை காணாமல் போன கழுதையை தேடி வந்தவனுக்கு தான் ராஜ பதவி கிடச்சிச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வேதம் எதையுமே எதேச்சையாக எழுதவே இல்லை. ஆமென். அதனால தான் கவலைப்படாத, பயப்படாத, பயப்படாத, கவலைப்பட. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கலங்கி போய் தான் இருப்பேன். ஆனால் பாடுறது மட்டும் என்னது? நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஒன்று சொல்கிறேங்க, யாரு சொல்லுங்க, யாரு தேவனுடைய செயல்களில் மகிழ்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாரு தேவனுடைய கிரியைகளில் மகிழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருப்பார். ஹல்லேலூயா. we are not deserve for anything. தகுதியே இல்லை. தம்பி அழகா ஆவியானவர் மூலம் கிருபை கிருபை கிருபை. ராஜாமணி வந்திருக்கு, அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கு. கார் வச்சுருக்க எத்தனையோ பேர் நான் வீட்டில் இருக்காங்க. பஸ்ஸு மாற்றி மஸ்ஸு நடந்து. கிருபை. நீங்கள் இந்த கால வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறது உங்கள் ஆசையினால் இல்லை, தேவ கிருபையினால். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உங்களுக்குள்ள ஆசை இருந்தது உண்மைதான். ஆனால் உங்கள் ஆசை உங்களை அழைத்துட்டு வரல, தேவ கிருபை உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையானவர்களே, நாம் மகிழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னு சொன்னால், அவருடைய கிரிகைகளிலே மகிழ்ந்திருக்கும். அவருடைய செயல்களை நினச்சிக்கிட்டு இருந்தாவே நம்மளால் என்ன பண்ண முடியாது? அமைதியாக இருக்க முடியாது. வந்தவுடனே என்ன ஆரம்பிச்சிடும்? நன்றி சொல்கிறது ஆரம்பிச்சிடும், டங்ஸ் ஆரம்பிச்சிடும், ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிடணும், துதி ஆரம்பிச்சிடணும். எப்படி அன்றே செய்த நன்மைகளெல்லாம் நினச்சி பார்க்குறேன் ஆண்டவரே. ஆமாம், ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தால, பரலோகம் இறங்குச்சில, ஒரு சந்தோஷம் உண்டாச்சுல. ஆமாம், அதை விட்டுட்டு எந்திரிங்க. இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி. எத்தனை மாதத்தை முடிச்சிட்டோம்? 93, 27, 10, 280 நாள் நினைக்கிறேன். 280 நாள்லையும் எல்லாம் மூச்சு விட்டுடுங்க. இருக்கல, இன்னும் இருக்கல, வாழ்கிறோம்ல, வாழ வச்சார்ல, இனிமேலும் வாழ வைப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஸோ ரிச்சாய்ஸ். அதனால தான் பவுல் அடிச்சுக்குமா, சந்தோஷமாக இருந்து தொலை. நான் என் பாசையில் சொல்கிறேன், அவன் சொல்லும் போது எப்பொழுதும் சந்தோஷம். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிரு. ஏன்னா ஒருத்தனால தான், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனால தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் கர்த்தருடைய கிரியை நினைச்சு பாரு. உனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு, உனக்காக அவர் ஜீவன் தந்தார், உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அதுக்காக கிரிய.
இந்த செயல்களை நினைச்சா நம்ம வருத்தத்தோட வேதனையோட அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால இவன் சொல்லுங்க, இயேசுக்கு போனாலும் சரி சொல்லுங்க, இயேசு போகல, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுக்கு போனா போகட்டும். நல்லா சொல்லுவாய திறந்து, இயேசுக்கு போனாலும் ரெகோபோத் எனக்கு இருக்கு. இயேசு போனா உனக்கு ஒழுதுமே இல்லை. எல்லாம் இருந்தும் இயேசுக்கு இருக்கு, சித்தனா இருக்கு, வெட்டினதெல்லாம் உனக்கு சொந்தமாயிருச்சு. ஆனா தேவன் இல்லைன்னா, தேவன் இல்லைன்னா சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? யாரு வேணும்? யாரு வேணும்? யாரு வேணும்? ஆமாம், 29ஆம் அதிகாரம் தானே எஸ், ஆதியாகமம் 26, 22, ஆதியாகமம் உட்காந்துங்க. இருபத்தி 26, 22 ஆதியாகமம் வாசிங்கம்மா. Say, my God said, Isaac moved on and dug another well. சொல்லுங்க, ஈசாக்கு சொல்லுங்க, சித்தனா போச்சேன்னு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கல. அப்புறம் என்னது? அப்புறம் என்ன? ஏசேக்கு போச்சுன்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கல. மூவ் ஆன் சொல்லுங்க, அந்த இடத்த விட்டு கடந்து போ. தயவுசெய்து வாயத்து பக்கத்தில் பார்த்து சொல்லு. சும்மா உட்காந்துக்கிட்டு அதே நினப்பை நினச்சிக்கிட்டு அந்த நினப்பை விட்டு நகலு, அந்த நினப்பை விட்டு நகலு, அந்த இடத்த விட்டு நகலு, அந்த கஷ்டமான நினைவுகளை விட்டு நகலு. முடிஞ்சு போச்சா? பிடிச்சிக்கிட்டானா விட்டுட்டு நகலு. ஏசேக்கு போனாலும் சித்தனா போனாலும் எனக்கு ரெகோபோத் உண்டு. ஹல்லேலூயா. டோன்ட் ஸ்டே. அந்த நினைவில் தங்கி இருக்காத. தேவன் செய்த கிரியையில மாத்திரம் நினைத்திரு. என்ன செய்யல உனக்கு? என்ன செய்யல உனக்கு? என்ன கொடுக்கல உனக்கு? என்ன தரல உனக்கு? மனசாட்சி ஒன்று இருக்கா? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஏசு கொடுக்காது ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டு பாருங்க. கமான் கமான் கேளுங்க, கேளுங்க. ஏசு கொடுக்காது ஏதாச்சும் இருக்கா? என்ன நீ உனக்கு அதுதான் மனசாட்சியா? சீலி தான் உனக்கு மனசாட்சி. அங்கே பார்க்குற ஓ மனசாட்சியை கேளுதாயி. கண்ணை மூடு, கையை வச்சு கேளு. ஏசு கொடுக்காது ஏதாச்சும் இருக்கா? ஏசு இடத்துல பெறாது ஏதாச்சும் இருக்கா? மாராக்காஷிக்கா பாபா. எல்லாம் பிசாசுடைய தந்திரம், எல்லாம் பிசாசுடைய தந்திரம். தேவன் கொடுத்த ஒன்றை காட்டிலும் தேவன் தராத ஒன்றின் மேல கண்ணு வச்சு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது பிசாசுடைய தந்திரம். அது ஆதி ஆகமத்திலே தொடங்கிருச்சு. ஆமென். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை வச்சு தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உட்கார வச்சாரு புருஷனும் பொண்டாட்டியுமா. ஆனால் இதிலெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஒன்று இருக்கு பாரு, அதில் தான் ஏதோ இருக்கு, அதுதான் என்னை வாழ வைக்க போகுது, அதுதான் எனக்கு இதை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சி அதில் கையை வச்சாங்க. பிசாசு அவங்க வாழ்க்கையில் கை வச்சுட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? மூவ் ஆன் சொல்லுங்க. அது போச்சா? போகட்டும், அடுத்ததுக்கு போ. அடுத்தது கிடைக்கலையா? விடு, அடுத்ததுக்கு போ. அடுத்தது கிடைக்கலையா? போ, அடுத்ததுக்கு போ. நீ போய்கிட்டே இருந்தா தான்
அதே இடத்துல தங்கிட்ட உன்னை விடுவிக்க யாராலையும் முடியாது. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆசீர்வாதத்தின் தேவன் நம்முடைய தேவன். டோன்ட் ஸ்டே ஆன் தி ஃபெயிலியர்ஸ். டோன்ட் லிவ் ஆன் யுவர் பாஸ்ட் லைஃப். கடந்த கால வாழ்க்கையிலே உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏசேக்கு போனால் சித்னாக்கு போங்க, சித்னாக்கு போனால் ரெகோபோத்துக்கு போங்க, ரெகோபோத்துக்கு போனால் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் தோல்விகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. கர்த்தருடைய கிரிகைகளை மாத்திரம் நினைத்து கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஜெயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ வந்துட்டு வெங்கல கதவை என்னது உடச்சி போச்சு நீங்களே, இந்த நினைப்போடு இப்போ சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இருந்த சத்துரு வச்சிருந்த எல்லா செயின்ஸும் உடஞ்சி போச்சு. ஆமென். என் கண்ணு முன்னாலே இரும்பு தாப்பால் உடஞ்சி போச்சு. உங்கள் வல்லமையால் சூழ்நிலைகள் மாறினது. சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாறினது. நல்ல சந்தோஷத்தோட நம்பிக்கையோட நீ சொன்னா உன் சூழ்நிலை மாறும். ஆமென். உட்காந்து இன்னும் அழுதுகிட்டே உட்காந்து சூழ்நிலை மாறுச்சு. ஒரு நாளாக 2 நாளாக சொல்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் சொல்கிறேன், சூழ்நிலை மாறினது மாதிரியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா மாறாது தாயி, மாறாது. இப்போ விசுவாசத்தோட நம்பிக்கையோட இப்போ சொல்ல போகிற வெண்கல கதவு உடஞ்சி போச்சு. சொல்லுங்க, என் கண்ணு முன்னாலே உடைய போகுது. ஆமாம், அவன் சொல்லுவான்ல, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களினாலே அதை பார்ப்பேன். சிரி, அந்நிய கண்கள் அல்ல. சொல்லு, அந்நிய கண்கள் அல்ல. தயவுசெய்து பின்னாடியாச்சும் குறை சொல். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினாலே பார்ப்பேன். எதை? செயின் போட்டு வச்சிருந்தால, கட்டி போட்டு வச்சிருந்தால, வெண்கல இரும்பு கதவு கூட கிடையாது, வெண்கல கதவு உடைச்சி போச்சு. ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பார்கள் மாறி போச்சு, சூழ்நிலைகள் மாறி போச்சு, இழந்ததெல்லாம் திரும்ப வந்துச்சு. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இழந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து இழந்ததை நினைக்காத, ஏசேக்க நினைக்காத, சித்னாவை நினைக்காத. ரெகோபோத், ரெகோபோத். சொல்லுங்க, ரெகோபோத். பெருக்கம் உண்டு. என் பெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. என் உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. கமான், எவரிபடி கன்ஃபஸ் இட். ஃபெய்த்தோட, விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்க. ராதோபா மில்மா ஹாத்துரபா லபா ஷிகலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரியே, எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீ கோடா கோடியாய் பெருகுவாய், கோடா கோடுவாய் பெருகுவாய். ஓ பெருக்கத்தை யாராலே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசேக்கை பிசாசு மூடி போட்டிருக்கலாம், எதிரிகள் மூடி போட்டிருக்கலாம். ஓ நம்பிக்கையை நீ இழந்து போயிருக்கலாம். ஆனா அந்த அவநம்பிக்கை இடத்தை விட்டுட்டு நம்பிக்கை தருகிற இடத்துக்கு வா, தேவ பிரசன்னத்திற்கு வா, தேவனிடத்திற்கு வா. தேவனிடத்தில் சொல்லு, தேவனிடத்தில் உன் வேண்டுதல் என்ன சொல்லு, தேவனிடத்தில் உன்னுடைய தேவைகள் என்ன சொல்லு. He is ready. அவர் வெண்கல கதவுகளை உடைச்சு போட்டு இருப்பு தாழ்பால்களை முடிச்சு போட்டு வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உன் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை மாறும்.
ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க? யார் யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்கள் நம்புகிறது உண்மைன்னு சொன்னால் எழுந்து நின்று சந்தோஷத்தோட நம்பிக்கையோட பாட போகிறோம், அறிக்கையிட போகிறோம். வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. ஆமென். நிலைகள் மாறினது வார்த்தையினால, நான் இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. சொல்லு. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. ஆமென். இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினாலே, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினாலே. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. சொல்லுவோம். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க செயல்களிலே மகிழ்கிறோம் நாதா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க செயல்களிலே மகிழ்கிறோம் நாதா. இத்தனை நாட்கள்ல எவ்வளோ கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதெல்லாம் கொஞ்ச நேரம் நினைச்சு பாட்டு பாடுறது எளிது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா? அவருடைய செயல்களை நினைத்து கமான் கமான் மரபாலாமா ஷேகாலாவா. ஈசாக்குக்கு அற்புதத்தை செய்த தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனை நடத்திதான தெய்வம். முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் என்னுடைய வாழ்க்கையை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல நன்றி சொல்ல. சபை சொன்னது போல் நம்ம கிருபையினால் நினைக்கிறோம், நம்முடைய செயலினாலே அல்ல. நாம் செஞ்ச செயல்கள் நமக்கே தெரியும். நினச்சி பார்த்தா வெக்கமாக இருக்கு. கர்த்தர் செய்த செயல்களை நினச்சி பார்க்கும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் செய்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதே வேளையில் கர்த்தருக்கு நாம் செய்த செயல்கள் உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சி தருதா? இல்லையே. ஆனாலும் அவருடைய கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ரஹாதா ரபாஷிகா பாபா. ஓ ஹாவூ. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. தகப்பன் செய்த நன்மைகள், ராஜா செய்த நன்மைகள், நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகன், கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, துணையாளரே, துணையாளரே. இக்கட்டிலே மனிதர் உதவி இல்லாமல் போனாலும் எப்பொழுது உங்களுக்கு துணை செய்கிற துணையாளரே,
சொல்வோம் இணையில்லா மணவாளரே, துணையாக வந்தீரையா, என் துணையாக வந்தீர், என் உயிரோடு கலந்தீர், என் உயிரோடு கலந்தீர். ஹல்லேலூயா. நம் உயிரோடு கலந்தவரை ஆராதிப்போம். ஓ, நம் உயிரோடு நிறைந்திருக்கிறவரை ஆராதிப்போம். நம்முடைய நினைவாகவே இருக்கிறவரை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. எந்த துணையும் நிரந்தரம் இல்லை, எந்த துணையும் நிச்சயம் இல்லை. என்னை பெற்றவர்கள் தான், என் தாய் தான், என் தகப்பன் தான், எனக்கு எவ்வளவோ துணை செய்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு அந்த துணை எனக்கு இல்லை. ஆனால் என் தாயின் வயிற்றிலே என்னை உருவாக்கிய தெய்வம் அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை எனக்கு துணையாளராக இருக்கிறார். நன்றி சொல்லு. கர்த்தருடைய செயல்களை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லு. என்னை காட்டிலும் உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த செயல்கள் அதிகம் அதிகம். உனக்கு பாராட்டிதான கிருபை அதிகம் அதிகம். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அதிகம் அதிகம். அல்லேலூயா. ராபா லாபா சிகா லாபா. சத்துருடைய ஒரே கிரிய செய்ததெல்லாம் மறக்க வச்சுட்டு நன்றி சொல்லாம இருக்க வைக்கிறதா பிசாசுடைய தந்திரம். எனவே இந்த வேளையில் எல்லாவற்றையும் மறந்து நம் உயிரோடு கலந்த இயேசுவை, உயிரான இயேசுவை, வேறு எதுவும் எனக்கு பெருசு இல்லைப்பா. என் உயிர் நீங்கள் தான். உயிரை காட்டில் ஒரு மனுஷனுக்கு பெருசு இல்லை. எவ்வளோ உத்தியோகங்கள் உயர்வுகள் கிடைச்சாலும், எவ்வளோ பணம் கிடைத்தாலும், எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சாலும், உயிர் இல்லாமல் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. எனக்கு பணம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே, எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கலையே, இப்படியே நான் தாழ்ந்து 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 கீழே போய்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நீ விரும்புகிறதெல்லாம் கொடுத்துட்டு உன் உயிரை எடுத்துட்டாருன்னா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த காலை வெள்ள தேவ சமூகத்தில் அதை யோசிச்சு பாருங்கள். அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அதெல்லாம் கொடுத்துட்டு உன் ஜீவனை எடுத்துட்டாருன்னா என்ன பிரயோஜனம்? எனவே ஜீவனை கொடுத்து என் ஜீவனுக்குள்ள ஜீவனாய் கலந்து வாழ்கிற அவரை, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உணர்ந்து சொல்லுங்க, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. சந்தோஷமா, என் உயிரான 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 இயேசு. சொல்லு, வாயை திறந்து அந்த நாமத்தை சொல்லு. கிறிஸ்து உனக்குள் ஜீவனாய் இருக்கிறார். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் என் உணர்வு எல்லாம் இனி குதையா. உலக எப்ப மறக்க முடியும் உலகத்தை? நம்முடைய ஃபீலிங்ஸ், உணர்வு எப்ப இனிக்கும்? அவருடைய நாமத்தை இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே உம் அன்பை
ருசிக்கையிலே, துதிக்கும் போது, அவரை ருசிக்கும் போது, ஓ பாபா லாகா சந்தோதோ இயேசையா, அன்பை ருசிக்கையிலே, ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். அவருடைய வசனம் தான் எந்த சூழ்நிலையிலையும். ராக்கா ராபாகா தரபா ஷேகாமா, உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா இயேசையா, வசனம் தியானிக்கிறேன். எதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, எதை நீ தியானித்துக்கிட்டு இருக்க, இரவும் பகலும் ஐயா, வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, இயேசு இயேசு, என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், நேசரே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஆராதனை 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 ஓ ஆராதனை எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு எதிராய் வந்த காரியங்களை பார்த்து மனமுடிந்து ஏசேக்கோடு நின்று விடவில்லை. He moved to Sitna. There he dug the well. அங்கு அவன் கிணற்றை வெட்டினான். அங்கும் பிரச்சனை வந்தது, அங்கும் போராட்டம் வந்தது, அங்கும் தோல்வி போல வந்தது. ஆனாலும் அவன் அங்கேயே நின்று விடவில்லை. Again he moved to another well. He dug another well. Rehoboth, Rehoboth, Rehoboth. அங்கே ரெண்டு காரியம் நடந்தது. ஒன்று, தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தான். அடுத்து, எதிரிகள் அவனிடத்தில் வந்து அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்லணும், நிச்சயமாக உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எப்போ அது நடக்கும்? அதே இடத்துல செட்டில் ஆகிட்டு கவலையில் கண்ணீரில் அழுதுகிட்டே இருந்தால் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போக முடியாது. நம்பிக்கையோட மூவ், நம்பிக்கையோட மூவ்.
நம்பிக்கையோட மூவ். இவனுக்கு 2 கிணறு தான், உனக்கு எத்தனையோ கிணறுகளை உன் வாழ்க்கையில் பிசாசு தூத்து போட்டிருப்பான். நெவர் கிவ் அப். நம்பிக்கை விட்டுறாத. தொடர்ந்து போ, தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. தோண்டிக்கிட்டே இரு, தோண்டிக்கிட்டே இரு. கர்த்தர் பேசுவார், உன் எதிரிகளும் பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, 2 காரியம். தேவனும் பேசுவான், எதிரியும் உன் காலில் வந்து பணிவான். எப்போ? இந்த சொல்லியை நினச்சிக்கிட்டு அங்கேயே டேரா போடுறதை விட்டுட்டு, கலங்கிக்கிட்டே கிடக்கிறத விட்டுட்டு, கவலைப்படுறதே விட்டுட்டு, சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி போய் 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 பார்த்தோமே, என்ன கிடச்சிச்சு, என்ன கிடச்சிச்சு, என்ன கிடச்சிச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு என்று சொல்லாமல் ஒன்று நடக்கும். பிள்ளையே இல்லை, ஒரே கருவில் 2 பிள்ளை. ஆமாம். ஏசாவை விட்டுட்டு ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுத்தான். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு பிள்ளையே இல்லாத ஈசாக்குக்கு 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து 12 பிள்ளைகள் மூலமாக ஒரு கோத்திரத்தை உருவாக்கி அதில் ஒரு யூதா கோத்திரத்தில் என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வர்ற அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நெவர் கிவ் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லு, பிசாசு எவ்வளோதான் சொல்லுங்கள், சொல்லுங்கள், பிசாசு எவ்வளோதான் குழி தோண்டினாலும் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நீ என்ன சொல்லணும்? நீ வெட்டின குழியில் நீ தான் விழுவ. சொல்லு, இயேசுவின் நாமத்தினால சொல்லு. நீ என்னை வீழ்த்தாட்டும்படியாக, என்னை அடக்கம் பண்ணும்படியாக, என்னை கீழே தள்ளும்படியாக சத்ருவே நீ குழி வெட்டியிருக்க. ஆனால் அந்த குழி எனக்கு இல்லை, நீ வெட்டின குழியிலே கர்த்தர் உன்னை விழச் செய்வார். சொல்லு, கர்த்தர் உன்னை விழச் செய்வார். சாத்தானே, எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் அந்த குழியில போட்டு மூடி மறைச்சிருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு கூட இந்த புதிய மாதத்தை தொடங்குங்க. இனி வரப்போகிற நாட்களை தொடங்குங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியங்களை மூவ் மூவ் மூவ். இதுலேயே அடுத்தது 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 அடுத்தது. ஹல்லேலூயா. நாம் போக வேண்டிய இலக்கை அடைகிறவரை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை பெறுகிறவரை, ஆசீர்வாதத்தை பெறுகிறவரை நாம் விடாது தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நம்பி காரியங்களை செய்வோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.